Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டா உடுப்பி ஸ்டைல்ல ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டான இட்லி கூட அது மூழ்கிற அளவுக்கு நீங்க நல்லா ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. எப்போவுமே இட்லி கூட அதிகமான சட்னி ஊற்றி தான் சாப்பிட நினைப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண முடியும். சரி, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 கூட சேர்க்கலாம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இந்த ரெண்டும் கண்டிப்பாக போடணும். போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சிடலாம். இன்னொரு தட்டுக்கு மாற்றி இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இந்த ஒரு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை இப்போ நம்ம ஆற விட்டுடலாம். இப்போது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்க்கணும். அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இது கூட கண்டிப்பாக புதினா கொத்தமல்லி தழை நம்ம தண்டோடு சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கடுகு அப்புறமா தாளித்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைக்கிறோம் அப்படிங்கிறனால அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இது கூட ஒரு 2 கப்பு போல் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த தண்ணியும் சட்னியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் நம்மளோட உடுப்பி ஸ்டைல் கோகோனட் சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவைப்பட்ட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட வரமிளகாய் ஒரு 1லேருந்து 2 மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம சட்னிக்குள்ளே இதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடுகு வறுத்து அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். பஞ்சு மாதிரி இட்லி வச்சுட்டு இது கூட தாராளமாகவே நீங்கள் வந்து சட்னி விட்டு சாப்பிடுங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி சட்னி பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.